ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே ஒரு மாவுல 2 விதமான முறுக்கு ரெசிபி செய்து காமிச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் வந்து மினி முறுக்கு செஞ்சிருக்கேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு. நல்ல மொறுமொறுப்பா இருக்குங்க. வீட்ல அரிசி மாவு இருந்ததுன்னா, இந்த 2 பொருள் வச்சு நீங்க முறுக்கு செய்து பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சுத்து முறுக்குங்க. என்னோட சேனல்ல நெறைய விதமான சுத்து முறுக்குகள் போட்டிருக்கேங்க. பலவிதமான சுத்து முறுக்கு போட்டு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. இந்த முறுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தட்டில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் பேக்கெட் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து 250 ml இருக்குங்க. இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். இந்த 2 கப் அரிசி மாவோட இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க இந்த முறுக்குக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு கிடைக்குங்க. அதுக்கு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து லேசான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து சில நேரத்தில் அரைப்படாத அவலும் இருக்கும். பொட்டுக்கடலையும் சரியாக அரைப்படாமல் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இது போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்தேன் பாருங்கள். கொஞ்சமாக எனக்கு வந்து வேஸ்ட்டு கிடச்சிது. அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நான் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கருப்பல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஓமம் எடுத்துருக்கேங்க. ஓமத்தை கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதனோட தன்மை வந்து வெளியே வரும். அதனால தான் ஓமத்தை எப்போவுமே கசக்கி சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாமே நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டியால் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுக்கும்போது எல்லா பக்கமும் வந்து எல்லாம் சமமாக வந்து கலந்து வரும். இப்போ நான் இதுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதில் அதே எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தோமோ அதுலேயே வந்து 2.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுக்கிறேங்க. இந்த தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணணுங்க. சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சால் நமக்கு முறுக்கு மாவு நல்லாயிருக்கும். அதனால தான் முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ லைட்டாக சூடான எண்ணெய்ங்க. ரொம்ப கொதிக்கிற எண்ணெய் இல்லை, லைட்டாக சூடாகிருக்கு. அந்த எண்ணெயும் நம்ம மாவில் சேர்த்துக்கிட்டோம். மாவில் சேர்த்து நம்ம சேர்த்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா இது போல் உருண்டை வரணுங்க. அது போல் நம்ம எண்ணெய் சேர்த்து கலந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச சுடு தண்ணியை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணி சேர்த்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம 2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருந்தோம். அரை கப்பு நம்ம பொட்டுக்கடலையும் அரை கப்பு வந்து அவலும் எடுத்திருந்தோம். அதையும் அரைச்சி சேர்த்துருந்தோம். எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு 3 கப் அளவுக்கு நம்ம எடுத்த கப்பில் மாவு கிடச்சிது நமக்கு. அதுக்கு நான் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. சூட்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் இது இருக்கிறதால நமக்கு மாவு நல்லா இது வெந்து வரும். வெந்து வரும்போது நமக்கு பிசைகிறதுக்கும் நல்லாயிருக்கும். முறுக்கு சுற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் பாருங்கள், இப்போ மூடி போட்டுட்டோம். இப்போ நம்ம முறுக்கு உரல் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து ஒரே கண் இருக்கிற இந்த அச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு முறுக்கு உரலுக்கு எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவுறதால நமக்கு முறுக்கு சுற்றும் போது வந்து நமக்கு இந்த ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த முறுக்கு குழலுக்கு வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இப்போது நமக்கு இதுக்கு எண்ணெய் தடவிட்டு இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ ஏற்கனவே நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறிருக்கு. சூடு லைட்டாக தான் இருக்குது. கையில் பிசையும் போது லைட்டாக இருக்குது. அப்படியே நம்ம இந்த சூடில் பிசையும் போது நமக்கு பிசைகிறதுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க.
சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம வந்து முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கை வச்சா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். விரல் வைக்கும்போது இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து முறுக்கு குழலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சிலிண்டர்கள் ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாங்க. எப்போவுமே முறுக்கு குழலுக்கு ரொம்ப நிறைச்சி சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக சேர்க்கும்போது நமக்கு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மீதி மாவை திரும்பவும் நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிடணுங்க. இல்லைன்னா இது ட்ரை ஆகிடும். அடுத்த முறை பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதனால் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிய தொடங்கிடலாங்க. இப்போ நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் மேலே தான் பிழிய போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மினி முறுக்கு தாங்க பிழிய போகிறேன். ரொம்ப ஈஸியாக வருங்க. நம்ம சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சதால் நமக்கு முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் முறுக்கு சுற்றினாலுமே இது வந்து கட் ஆகாது. ரொம்பவே நல்லா வரும். அதனால தான் எப்போவுமே முறுக்கு சுடும்போது வந்து சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மினி முறுக்கு இது போல் பாருங்கள் எடுத்துகிட்டு செஞ்சுட்டோம். நான் இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து இது நிறைய சுற்றி இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இது போல் சுற்றிட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம பாருங்கள், கையிலேயே எடுத்து வந்து உள்ளே விடுறோம் பாருங்கள். நல்லா ஈஸியாக இருக்கும். எடுத்து விடுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இலகுவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது போல் எடுத்து எண்ணெயில் விட முடியாது. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலகுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவை கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாங்க. அப்புறம் செவந்து வந்த வரைக்கும் இது போல் நம்ம சுட்டு எடுத்தால் சூப்பரான மினி முறுக்கு ரெடிங்க. அதுக்கடுத்து நான் வந்து அச்சு முறுக்கு செய்கிறேன் பாருங்கள். இதே போல் தாங்க. அச்சு முறுக்கு வந்து கொஞ்சம் பெரிய எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்று நீங்கள் சுற்றிக்கலாம். நான் பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சுற்று தான் 4 சுற்று முறுக்கு போட்டிருந்தேன். 4லேருந்து 5 சுற்று வரும்னு நினைக்கிறேன். இது போல் நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சுற்றியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எங்கேயுமே கட் ஆகாது முறுக்கு. சுற்றுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இருந்த மாவுலாம் வந்து இது ஃபுல்லாக வந்து இந்த சுற்றிட்டேன் பாருங்கள். சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பொரிச்சிட வேண்டியதுதாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாவில் 2 விதமான முறுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. மொறுமொறுப்பாக சுவையும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் அவலும் சேர்த்து நீங்கள் ஒரு முறை முறுக்கு செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது போல் செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தாங்க. மினி முறுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பட்டனாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.